சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தில் முதல் தகவல் அறிக்கை வெளியாகியுள்ளது. சென்னை கிண்டியில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனையில் கடந்த 13ஆம் தேதி மருத்துவர் பாலாஜியை விக்னேஷ் என்பவர் கத்தியால் குத்தி கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ள சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. இச்சம்பவம் தொடர்பாக கிண்டி போலீசார் கொலை முயற்சியில் ஈடுபட்ட விக்னேஷை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். இதனிடையே கிண்டி அரசு மருத்துவமனையின் வாய் மற்றும் முகம் சீரமைப்பு மருத்துவத்துறை பேராசிரியர் சேதுராஜன் குறித்த புகாரின் அடிப்படையில் 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இந்நிலையில் கிண்டி போலீசார் பதிவு செய்துள்ள முதல் தகவல் அறிக்கையும் வெளியாகியுள்ளது. அதில் சேதுராஜன் என்பவர் மருத்துவமனையில் முதல் தடத்தில் பணியில் இருந்த போது தனது அறையின் எதிரே உள்ள புற்றுநோய் சிகிச்சை பிரிவின் துறைத் தலைவர் மருத்துவர் பாலாஜி ஜெகநாதனின் அறையில் இருந்து சத்தம் கேட்டுள்ளதாகவும், தானும் தன்னுடன் பணியில் இருந்த மருத்துவர் சுரேஷ்குமார், செவிலியர்கள் சக்தி கௌசல்யா, எஸ்தர் ஹில்டா ராணி ஆகியோர் மருத்துவர் பாலாஜி ஜெகநாதன் அறைக்கு சென்று பார்த்தபோது கதவு உள்பக்கமாக தாழிடப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். ஜன்னல் வழியாக பார்த்தபோது விக்னேஷ் என்பவர் மருத்துவர் பாலாஜியிடம் வாக்குவாதம் செய்து திடீரென மருத்துவரை கைகளாலும் கத்தியாலும் தாக்கியதாகவும் கூறியுள்ளனர். கொலை செய்யும் நோக்கத்துடன் வெடியே தப்பிச் செல்லிவிடாமல் அறைக்குள் வைத்து விக்னேஷ் தான் கையில் வைத்திருந்த கத்தியை எடுத்து மருத்துவர் பாலாஜியை தலைப்பகுதி, இடது கழுத்து பகுதி, காது மடல் மற்றும் இடது தோள்பட்டை ஆகிய பகுதிகளில் சரமாரியாகவும் வெட்டியதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். பின்னர் விக்னேஷை பிடிக்க முயற்சி செய்த போது தனது அம்மாவிற்கு சரியாக மருத்துவம் பார்க்கவில்லை என்பதால் அவரை தான் கத்தியால் வெட்டி கொலை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். தான் வெட்டியதில் அவர் பிழைக்க மாட்டார் என்று கூறியதுடன், யாராவது தன்னை பிடிக்க வந்தால் தங்களையும் கத்தியால் குத்தி கொன்று விடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்து தப்பிச் செல்ல முற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கடந்த வாரம் விக்னேஷ் மருத்துவமனைக்கு வந்து மருத்துவர் பாலாஜியிடம் கோபமாக பேசிவிட்டு சென்றதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொலை முயற்சி, அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுக்குதல், குற்றம் கருதி மிரட்டுதல், ஆயுதங்களை பயன்படுத்தி மரணத்தை ஏற்படுத்தும் வகையில் காயத்தை ஏற்படுத்துதல் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு மேற்கொள்ளப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது.